சாதி வாரிய கணக்கெடுப்பு நடத்துறதுக்கு பாஜக அரசு வந்து முதலமைச்சர் சொல்லியிருக்காரு. நான் கேட்கிறேன், இவங்க எத்தனை நாள் மத்தியில் ஆட்சியில் இருந்தாங்க? இப்ப என்ன சொல்றாருன்னா மாநிலம் நடத்த முடியாது, மத்தியில தான் நடத்தணும்னு. 18 வருஷத்துக்கு மேல நேரடியா கூட்டணி ஆட்சியில் இருந்தாங்க, ஏன் நடத்தல? ஆக எல்லாமே இவங்க இருக்கும்போது செய்யாம இப்ப எல்லாமே பாஜக அரசை சுட்டி காண்பித்துக் கொண்டிருக்கிறார். மக்கள் புரிந்து கொள்வார்கள். மக்கள் வரவேற்பு நல்லா இருக்குப்பா. இன்னைக்கு டி நகர் தொகுதியில் உள்ள பல இடங்களில் நல்லாங்குப்பம் முடிச்சோம், அயோத்தியா மண்டபம் போய்கொண்டிருக்கோம். பல இடங்களில் மக்கள் வரவேற்பு இருக்கிறது. அவங்க வீட்டில் சாப்பிட சொல்றாங்க, அதிரசம் சுட்டிட்டு இருக்கிற அம்மா கொண்டு வந்து கொடுக்குறாங்க. மக்களோடு மக்களாக நான் பழகுறதுனால அவங்க என்கிட்ட ரொம்ப அன்பா இருக்காங்க. அதனால தான் இப்போ ஆட்டோவில் எதுக்கு ஏறிட்டேன்னா மேல இருந்து பார்க்கும்போது அவங்க கூட என்னால் பேச முடியல. அதனால நான் இன்னும் எளிமையான வேட்பாளர்ன்றதுக்காக தான் அவங்க கூட நான் பயணித்துக்கிட்டு இருக்கேன். மிக்க மகிழ்ச்சியாக இருக்கிறது. தியாகராயனர் தொகுதிக்கு உட்பட்ட பகுதியில் என்ன மாதிரியான பிரச்சனைகள்லாம் இப்போ நீங்க பார்த்துருக்கீங்க மேடம்? என்ன மாதிரி? இல்ல இதான் இந்த மாதிரி தண்ணீர் தேங்குறது, மழைநீர் வடிகால், குப்பைகள். இப்ப கூட ஒருத்தர் வந்து என்கிட்ட சொன்னாரு, எங்க வீட்டுல வெள்ளம் வரும்போது முழுசா தண்ணி நின்றது யாரும் வந்து பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு. குப்பைகள் அகற்றுவது ரொம்ப குறைவா இருக்கு. சாலை குறுகல் வசாதி ஆக்குபேஷன் இது எல்லாரும் ஆக்கிரமித்துக் கொண்டிருப்பது மிக அதிகமா இருக்குது. அது மட்டும் இல்லாம இந்த பகுதி மக்களுக்கு டிரான்ஸ்போர்ட் அது ரொம்ப குறைவா இருக்கு. ஏன்னா எப்பாவது அவங்களுக்கு அங்க பஸ் வருது. அது மாதிரி நிறைய பிரச்சனைகள் அவர்கள் சந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்காக குரல் கொடுப்பேன் என்பதை நான் தெரிவித்துக் டி நகர் பேருந்து நிலையம் விரிவுபடுத்தணும்னு சொல்லிட்டு இந்த பகுதியுடைய மக்கள் நீண்ட நாள் கோரிக்கை இருக்கு. அதான் நிச்சயமா 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 அதனால தான் அவங்களுக்கு போக்குவரத்து நெரிசலை பத்தி சொன்னேன். நிச்சயமாக அதுக்காக குரல் கொடுப்பேன். உச்சநீதிமன்றோட தீர்ப்பின்படிதான் வந்து நீட் தேர்வு வந்து அமல் பண்ணணும் ப. சிதம்பரம் சொல்லியிருக்காரு. நீங்க எப்படி பாருங்க? இல்ல அதுதான் இப்போ உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்புப்படி நீட் அமல்படுத்தப்பட்டிருக்கிறது. அவர்களோட மனைவி தான் அந்த நீட்டுக்காக போராடினாங்க. போராடி அந்த உச்சநீதிமன்றத்திற்கு வாசல்ல வச்சு சொன்னாங்க நீட்டை தடுக்க முடியாதுன்னு. அப்போ சிதம்பரத்துக்கும் தெரியும், அவங்க கட்சிக்கும் தெரியும் நீட்டு விலக்கு அளிக்க முடியாதுன்னு. அவங்க கூட்டணி கட்சி, ஆனா நீட்டை விலக்கு அளிப்பேன். இதுவே ஏமாற்று வேலை. ஆக இந்த ஒன்றை வைத்தே அவர்கள் மக்களை ஏமாற்றி 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 வாக்குகளை வாங்குகிறார்கள். நன்றாக புரிந்து கொள்ள முடியும்.